மயிலத்தில் தமிழ்க்கல்வி பயின்று 1952ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் புலவர் பட்டத்தினை பெற்றார். 1967 பேரூர் மடத்தின் முழு பொறுப்பினையும் ஏற்றார். இவர் ஆற்றி வரும் கல்வி பணிகள் பல. 1953ஆம் ஆண்டு தமிழ்கல்லூரி நிறுவி சிறப்பாக நடத்தி வருபவர் நம் அடிகளார். இதில் எல்லா பிரிவுகளும் தமிழிலேயே நடத்தப்படுகின்றன. இவருடைய முயற்சியினால் பிலிட் படிப்பு BA படிப்புக்கு நிகரானதாக மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. அடிகளார் தமிழ் இலக்கிய இலக்கணத்தில் ஆழ்ந்த புலமை உடையவர். சமயத்துறையில் தமிழ் நெறியே இடம்பெறுதல் வேண்டும் என்ற நோக்கத்தில் திருக்கோயில் வழிபாட்டு நிகழ்ச்சிகள் அனைத்தும் தமிழில் சைவ திருமுறைகளை கொண்டே நடத்துதல் வேண்டும் என்று தொடக்க காலம் முதல் அரும்பணி ஆற்றி வருகின்றவர் நம்முடைய அடிகளார். இவருக்கு தமிழ்தான் பேச்சும் மூச்சும். பலமான தமிழ் மொழியில் திருக்குடநீராட்டும் பெருவிழா மற்றும் தமிழர்கள் வாழ்வில் நடத்தும் அத்துணை விழாக்களும் தமிழிலே அமைய சடங்கு முறைகளை தமிழிலே ஆக்கியதோடு மட்டுமல்லாமல் 2000க்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு திருக்குடநீராட்டு பெருவிழாக்களை தலைமை தாங்கி தமிழிலேயே நடத்தி வைத்த பெருமை நம்முடைய அடிகளாரை சேரும். தமிழையும் சைவ சமய உணர்வுகளையும் ஐரோப்பிய, ஆப்பிரிக்க, கனடா நாடுகளில் பரப்பிய பெருமை இவருக்கு உண்டு. இவருடைய சமுதாய பணி எண்ணிலடங்கா. சிறைவாழ் மக்கள், நோயால் மருத்துவமனையில் இருப்போர் இவர்களை சந்தித்து ஆறுதல் அளிப்பதில் ஆர்வம் காட்டுபவர் அடிகளார். சமய கலவரங்கள் நடக்கும் இடங்களில் அன்பு தத்துவத்தை நேரிலே சென்று போதித்து சமாதானத்தை ஏற்படுத்துகின்றவர். இவ்வாறு சமய நெறி, தமிழ் நெறி, தொண்டு நெறி இவற்றை கொள்கையாக கொண்டுள்ள பேரூர் ஆதீனம் முனைவர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களை தமிழிசை சங்கத்தின் தலைவன் என்ற முறையில் தமிழிசை சங்க 65வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று இசைப்பேரறிஞர் பட்டத்தினையும் ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் திருமகள் லட்சுமி ஆட்சி அவர்கள் வழங்கும் ரூபாய் 10,000 பொற்கிழியையும் வழங்க வருக வருக என வரவேற்கின்றேன்.